இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஜெபம் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நமக்காக ஜெபிக்கணும், நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும், நம்மை பகைக்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும், நமக்கு தொல்லை தந்து கொண்டு நிந்திக்கிறவர்களுக்காக கூட நாம் ஜெபிக்கணும், நமக்கு ஆண்டவர் தந்த வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு ஜெபிக்கணும், நம்மளுடைய இனத்துக்காக நம்முடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கணும் என்று நாம் தியானித்தோம். இன்றைய தினத்திலும் கூட நம் தேசங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் எவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரியா? அப்போ நம்ம ஜெபிக்கும் போது அது எதுல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, நம்ம தேசத்துக்கு தேசமே சேஞ்ச் ஆயிரும். நம்ம வந்து தேசம் இப்போ எப்படியோ இருக்குது அப்படின்னா நம்ம ஜெபிக்க ஜெபிக்க நம்ம தேசமே எப்படி ஆயிரும், ஆசீர்வாதமா மாறிடும். நம்ம தேசமே ரொம்ப அழகானதா மாறிடும். நம்ம தேசம் மிகவும் ஆசீர்வாதமான தேசமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்து எருசலேம் இஸ்ரவேல் அப்படிங்கிற தேசத்துக்காக நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். சரியா? நம்ம இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கணும்னு, இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கணும். அது ஆண்டவர் நம்மளுக்கு கூறியது. சரியா? ஒரு ஜெப குறிப்பு என்ன, சங்கீதம் 122 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு, எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எதுக்கு இந்தியாவுக்கே நம்ம ஜெபிக்கிறோமா என்னன்னு தெரியல, ஆனா எருசலேமுக்காக நான் எதுக்காக ஜெபிக்கணும்னு கேட்டீங்களா, இந்த ஆசீர்வாதம் அவர்கள் மூலமாக தான் நம்மளுக்கு வந்துச்சு. சரியா? இந்த ரட்சிப்பு அந்த யூத ஜனங்கள் வழியாக தான் நம்மளுக்கு வந்துச்சு. அதனால கண்டிப்பா என்ன பண்ணணும், எருசலேமுடைய சமாதானத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது பெரிய அற்புதங்களை நீங்க பார்ப்பீங்க. இப்போ வந்து ரஷ்யா உக்ரைனுக்கு இடையில ரொம்ப போர் யுத்தம் நடக்குது. நீங்கள் அதுக்காக ஜெபிக்கிறீங்களா? ரஷ்யா உக்ரைனுக்காக ஜெபிக்கிறீங்களா? நல்ல வேளை நம்ம இந்தியாவில் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம வந்து மற்ற தேசங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அவங்களும் மனுஷங்க தானே, அதுவும் ஒரு ஆத்மா தான். அங்கே இருக்கிறதும் ஆத்மாக்கள் தான். எத்தனை பேர் பலியை கொல்லப்படுறாங்க, எத்தனை குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டு இருக்குது. நம்ம அந்த தேசங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். முந்தைய காலத்தில் தான் எதுவுமே டக் டக்குன்னு எந்த நியூஸுமே தெரியாது. இப்போ வந்து நியூஸ் பேப்பர் மூலமாக எல்லாமே வருது. அப்போ வந்து ஃபோனில் மொபைலில் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்குது. என்னென்ன நடக்குது உலகத்திலேயே, என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்டாக நம்மளுக்கு வந்துட்டே இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா, ஜெப குறிப்பு நம்மளுக்கு அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு இருக்குது. நம்ம ஜெப குறிப்புலாம் கரெக்டாக வருது. நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம ஜெபிக்கணும். சரியா? தாவீது அவர் அரசாண்ட பீரியடில் வந்து ஒரு பஞ்சம், என்ன ஒரு பெரிய பயங்கரமான பஞ்சம். இவருக்கு வந்து இதுக்கு சொல்யூஷனே தெரியல. எதுக்கு இப்படி பஞ்சம் திடீர்னாப்ல டக்குன்னு வந்துட்டு? ஏன்னா தாவீது எப்போதும் ஆண்டோடைய பாதத்திலே கிடக்கிற மனுஷன், எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிற மனுஷன். அவர் அரசாட்சி செய்யும் போது ஏன் இந்த பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா அசால்ட்டா விடலை. என்ன, அவரு அதை பார்க்குறாரு. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இருக்குது, அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். சரியா? 3 வருஷம் என்ன பஞ்சம். அப்படி விசாரிக்கும் போது தான் தெரியுது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, தாவீதுக்கு முன்னக்கூட்டி சவுல் வந்து அந்த தேசத்தை அரசாண்டிருப்பார். அப்போ யூதர்களுக்கு அந்த மக்களை பிரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு கிபியோனியர் அவங்க ரொம்ப அப்பாவிகள். என்ன, யோசுவா பீரியட்ல அவங்க வந்து ஜாயின் பண்ண சமாதானமா வந்திருப்பாங்க. அந்த அப்பாவி மக்களை என்ன பண்ணிருப்பாரு, கொஞ்சம் நிறைய துன்பப்படுத்தியிருப்பாரு. அதனால அந்த தேசத்துக்கு என்ன இருக்கும், சாபம் உண்டாயிருக்கும். அதனால வந்த பஞ்சம் தான் அந்த 3 வருஷம் பஞ்சம். சரியா? இப்போ இந்த தாவீது என்ன பண்றாரு, அந்த தேசத்துக்காக வந்து பரிதபிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. அந்த இப்போ வந்து என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சிட்டு அப்ப ஆண்டவர் இடத்துல போய் கேட்கிறாரு, என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அதை செய்து அந்த பஞ்சம் அந்த தேசத்தை விட்டு நீங்கிது. சரியா? அப்போ நம்ம தேசத்திலையும் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கொள்ளை நோய் வந்துச்சுன்னா, கொரோனா நோய், அப்போ
நம்ம எல்லாரும் ஜெபிக்கும் போது நம்ம பாவங்கள் பெருகினபடினால தான் இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோய் வந்தது அப்படிங்கப்போ நம்ம எல்லாருமே நம்ம ஜெபிச்சோம் அப்படி தானே. நம்ம வந்து எங்கள் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன தந்தார்? க்ஷேமத்தை தந்தார்ல. அது மாதிரி நம்ம எப்போவுமே அதை விட்டுறக்கூடாதுன்னு எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும்? தேசத்துக்காக ஜெபித்து கொண்டே நம்ம இருக்கணும். இந்த எலியா கூட எலியா இருந்த பீரியட்ல மழையே இல்லை, அங்கேயும் ஒரு பஞ்சம் தான் சரியா. இப்போ மழை இல்லாத பீரியட்ல அவருக்கு வந்து அழகா தேவன் போஷித்துக்கிட்டு தான் இருக்காரு. என்ன மழை இல்லாத அந்த பஞ்ச காலத்துல கூட இவர் வந்து ஆண்டவரை சார்ந்து இருக்கிறதுனால எலியாவை தேவன் போஷித்து கொண்டு தான் இருக்கிறாரு, ஒரு காகத்தின் மூலமா போஷித்துட்டு இருக்காரு. இப்போ சரி நம்மளுக்கு வேலைக்கு சாப்பாடு கரெக்டா வந்துருது, பிறகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடலை. அவர் என்ன பண்றாரு? மழை தாங்க, எங்களுக்கு மழை வேணும், எல்லாம் அப்படி காஞ்சு போய் இருக்கு, ஒரு குளுமை உண்டாகணும், ஒரு நல்ல செழிப்பை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது எப்படி மெதுவா வருது, உள்ளங்கையளவு மேகம் அப்படியே எழும்பி வருது. நம்ம கூட நம்ம தேசத்துல இப்போ இது மழைக்காலம் தான், ஆனா மழை ரொம்ப இல்லைன்னு. அப்போ நம்ம வந்து தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். எங்கள் தேசத்துக்கு மழையை தாங்க, மழை பெஞ்சாதான் விவசாயம் செழிக்கும், அது அவங்க அறுவடை பண்ணாதான் நம்ம சாப்பிட முடியும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்? நமக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம தேசத்துல ஒவ்வொரு குறைபாடு வரும் பொழுது அதை பார்த்து நம்ம உடனே என்ன பண்ணிடணும்? முழங்காலை முடக்கிடணும். கண்டிப்பா நான் ஒருத்தர் மட்டும் ஜெபம் பண்ணா வந்துருமா அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த எலியாவின் ஜெபத்தின் மூலமாக என்ன வந்துச்சு? உள்ளங்கையளவு மேகம் எழுப்பினது. நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒரு சிறிய ஆசீர்வாதம் மாதிரி தெரியும், உடனே என்ன பண்ணிரும்? மழை பொழிஞ்சிரும் சரியா. நம்ம தேசத்திற்கு க்ஷேமம் உண்டாகணும். நம்ம சின்ன ஜெபமா இருந்தா கூட அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேசத்திற்கு உண்டு பண்ணுகிறதாக இருக்கும். நம்மளுக்கு வந்து நியூஸ் பேப்பர்லாம் அடிக்கடி வருதுல, நம்ம அதுக்காகலாம் ப்ரேயர் பண்ணணும். எத்தனை குழந்தைகள் கடத்தப்படுறாங்க, சின்ன பிள்ளைங்க பாலியல் ரீதியாக எத்தனை பேர் துன்புறுத்தப்படுறாங்க, அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? விசேஷமாக ஜெபிக்கணும் சரியா. எத்தனை விபத்துகள், சாலை விபத்துகள்லாம் நடக்குது, அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அந்த சாலை விபத்துகள் எங்கள் தேசத்தில் தடுக்கப்படணும்னு சொல்லி ஜெபிக்கணும். டாஸ்மாக் கடைகள் அங்கங்கே எங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் டாஸ்மாக் கடைகள் இருக்குது, நம்ம அப்போ அந்த கடைகள்லாம் மூடப்படணும், மதுபானம் ஒழியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? முழங்காலே நம்ம முடக்கணும். நம்ம முடக்கும் போது கண்டிப்பா என்ன ஆகும்? ஒரு விடுதலை உண்டாகும். நம்ம கொரோனாக்காக ஜெபிக்கும் பொழுது ஒரு விடுதலை வந்துச்சுல, அப்ப நம்ம அதே மாதிரி நம்ம வந்து இந்த டாஸ்மாக் கடைகள்லாம் மூடப்படணும். என் குடும்பத்துல யாருமே குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எத்தனை மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா, எத்தனை குடும்பம் சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு அந்த குடியினால, நம்ம அது மூடப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கணும். இப்போ யோனான்னு ஒரு தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொல்லிடுவாரு, நீ நினிவேக்கு போய் சொல்லிரு, 40 நாள்ல இந்த தேசத்தை என்ன பண்ணிடுவேன்? அழிச்சிருவேன். ஏன்னா அவ்வளோ பாவம் பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவர் வருவார். என்ன தெரியும், இந்த மீன் வயிற்றுலாம் அப்படிதான் இதான் வருவார், வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துருவார். வந்து இப்போ சொல்றாரு பாருங்க, யோனா 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இருக்கு, யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். இந்த ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. 40 நாள்ல இந்த நினிவே வந்து என்ன ஆயிரும்? கவிழ்க்கப்பட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இப்போ அந்த நினிவேய அரசாண்டிருப்பார்ல ஒரு ராஜா, அவருக்கு வரைக்கும் அந்த நியூஸ் போயிட்டேன்னு போன உடனே அவர் வந்து ஏற்கனவே துன்மார்க்கமா இருந்த மக்கள் தான், அவர் வந்து அதை அசால்ட்டா எண்ணல, யாரோ ஒருத்தர் சொல்றாரு அப்படிலாம் எதுவுமே நினைக்கல, அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்றாரு? ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்றாரு. என்ன எல்லாரும் உபவாசம் பண்ணுங்க, எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பிரேயர் பண்ணுங்க, மனம் திரும்புங்க, பாவத்தை விட்டு மனம் திரும்புன்னு சொல்லிட்டு அவரு ஃபர்ஸ்ட் அவர் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருக்கல, அவரு முதல்ல என்ன பண்றாரு? ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து என்ன பண்றாரு? ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு. என்ன ஒரு தேசத்தோட, ஒரு துன்மார்க்கமா இருந்த ஒரு தேசத்தோட ராஜாவே இப்படி பிரேயர் பண்றதை பார்த்த உடனே நம்ம ஆண்டவர் இரக்கம் உள்ளவர்ல, அவர் என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு செய்வேன்னு சொன்ன அந்த தீங்க செய்யாமல் அவர்கள் என்ன பண்றாரு? பிழைக்கும்படியாக செய்கிறார் சரியா. நம்ம அப்போ தேசத்திற்காக நம்ம ஜெபிக்கும் போது ஒரு மாறுதல் உண்டாகும். நம்ம தேசத்திற்காக நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக நாம் ஜெபிக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கணும். சிறு வயதுல நம்ம பிள்ளைங்க இருந்தா கூட அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம தேசத்துக்காக நீங்க ஜெபிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தேசத்தில் நடக்கிற அந்த காரியங்களை நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லி நம்ம வந்து இன்னைக்கு இந்த காரியத்திற்காக நம்ம பிரேயர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும் சரியா. ஜெபம் செய்வோமா?
அன்புள்ள ஏசப்பா, ஜெபம் என்கிற தலைப்பில் தியானிக்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீங்க. நன்றி ஏசப்பா. அப்பா, நாங்கள் எங்களுக்காக சுயநலத்தோடு அல்ல தகப்பனே, தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கணும் ஏசப்பா. அப்பா, தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு கொடுமைகளையும் இனி ஏசப்பா, அந்த தேசத்தில் நடக்கிற எல்லா பாவத்தையும் ஏசப்பா அறிக்கையிட்டு நாங்கள் ஜெபிக்கணும் தகப்பனே. நாங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் தேசத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கட்டளையிடுகிறபடியால் உமக்கு நன்றி. ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். மகிமை மகிமை